இவர் அப்படி இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா செலுத்தார். அது மட்டுமல்ல, இவர் காலத்தில் இருந்த முஸ்லிம் அதிகாரிகள் யாருக்குமே இவர் ப்ரமோஷன் கொடுக்கவில்லை. கொடுத்தா இந்து முன்னணியினோட கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று கருதி பலரை டீப்ரமோட் பண்ணாரு, பலரை அப்படியே ஒண்ணும் பண்ணாம நியூட்ரல் அடிச்சார். பல வழக்குகள் இஸ்லாமியர்கள் மீது எம்ஜிஆருடைய அரசாங்கம் இருந்த காலத்திலே போடப்பட்ட வழக்குகளை கருணாநிதி தொடர்ந்து நடத்தினாரே ஒழிய ஒன்றை கூட வாபஸ் வாங்கவில்லை. மாறாக அவர் கட்சிக்காரர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கினார். இந்து முன்னணிக்காரர்களால் கொல்லப்பட்ட ஷேக்தாவத் என்ற திருப்பூரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய தோழருக்கு இன்று வரை கருணாநிதி ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. மாறாக அவர் கட்சியில் இறந்து போன அத்துணை பேருக்கும் 50,000 40,000 என்று உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். எந்த வகையில் கருணாநிதி நமக்கு உதவியாக இருந்தார் என்பதை ஆதாரத்தோடு எந்த திமுக காரனும் வந்து நம்முடைய ஜமாத்திலே டிஸ்கஸ் பண்ண நாங்கள் முழு அதிகாரம் அளித்திருக்கிறோம். ஒரு கருணாநிதி முன்னுக்கு வந்து நின்றுப்பானா? கருணாநிதியின் ஆட்சி காலத்திலே ஆவடி பள்ளிவாசல் கட்டப்படாமல் தடுக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் திருவையாறிலே ஒரு பள்ளிவாசலுக்கு தடை விதிக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் ஐயம்பேட்டை பள்ளிவாசல் தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டது. எலந்தங்குடி பள்ளிவாசலிலே ஒரு சிலையை கொண்டு போய் வைத்தார்கள், அதை கருணாநிதி கூட எடுத்துக் கொடுக்கவில்லை. டாக்டர் வந்துதான் போன மாசம் எடுத்துக் கொடுத்தாரு. யாரு வேணா போய் எலந்தங்குடி ஜமாத் தலைவர்கிட்ட எழுதி கேளுங்க, இல்லைன்னா எழுதி கொடுத்ததற்கு நான் அனுப்பிச்சு விடுறேன், கேட்டுக்கங்க.